வணக்கம் எம்பி கோவில் டாக்கிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் காமாட்சி அம்மன் கோவில். 51 சக்தி பீடத்தில் நாபிக் கமலம் விழுந்த இடம். ஒரு சமயம் பண்டாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் தேவர்கள், முனிவர்கள், சன்னியாசிகள், மக்கள்னு சொல்லி எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அப்போ அவங்க எல்லாரும் போய் சிவன் கிட்ட முறையிடுறாங்க. சிவன் கிட்ட பண்டாசுரன் ஒரு வரம் வாங்கியிருந்தான், யாராலையும் தன்னை அழிக்கக்கூடாதுன்னு. குழந்தைன்ற பேரை மட்டும் விட்டுட்டான். சிவன் உடனே என்ன பண்ணுறாரு, அம்பால பாலாம்பிகையை அனுப்புகிறார். அந்த பாலாம்பிகையோட வாராங்கி, ராஜமாதாங்கி எல்லாரும் போய் சண்டையிட்டு பண்டாசுரனை வெற்றி பெறாங்க. ஊர் மக்கள்லாம் யாரா இந்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அசுரரி ஒன்று கேட்குது. அந்த அசுரரி என்ன சொல்லுதுன்னா, என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு சுவாசினி, ஒரு பசுமாடு, ஒரு கண்ணாடி, ஒரு தீபம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த நிலைக்கதவை திறங்க, நான் யார் அப்படின்றது காட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிலைக்கதவை திறந்தா அம்பாள் வந்து யோகாசனத்தில் அமர்ந்திருக்கா. நம்ம அம்பாலை வந்து அவளுடைய பாதத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அபிஷேக நேரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் எல்லா கோயிலை விட இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஆதிசங்கரர் நிறுவிய அந்த மேருக்கு அபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும். காலம்பர விஸ்வரூப தரிசனம் ரொம்ப சிறப்பு. அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு காமாட்சி அம்மன் உள் பிரகாரத்தில் ஒரு கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரக்கு எதிர்க்க நின்று குபேரன், இந்திரன், நவகிரகங்கள்லாம் காத்துட்ருப்பாங்களாம். அந்த நேரத்தில் நம்மளும் போய் அந்த இடத்துல நின்னோன்னா இவங்களும் நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லி காமாட்சி அம்பாள் நம்மளுடைய பிரார்த்தனையை விரைவில் நடத்துவாள். காமாட்சி அம்மனுடைய கோவிலில் நிறைய கிளிகள் இருக்கும். அந்த கிளிகள் லலிதா சகஸ்ர நாமாவளியை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி இதோட ஸ்தல வரலாறோ இல்லை அவளுடைய பெருமையை யாராவது பேசினாங்கன்னா அவங்கள சுற்றி வட்டமிட்டுக்கிட்டே இருக்குமா. காமாட்சி அம்மன் கோவில் 5 ஸ்வரூப காமாட்சியை நம்ம ஒரே இடத்துல தரிசிக்கலாம். மூலவர், உற்சவர், தபஸ் காமாட்சி, பங்காரு காமாட்சி, பிலா காசு காமாட்சி. இல்லை தபஸ் காமாட்சி ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்ததுனால அன்னைக்கு மட்டும் மாலை நேரத்தில் ஒரு 4000 லிட்டர் பாலால் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த பால் இன்ன வரைக்கும் எங்கே போகுதுன்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு சிறப்பு, காஞ்சிபுரத்தில் 1008 சிவன் கோயிலும் 108 விஷ்ணு கோவிலும் இருக்குது. ஆனால் எந்த கோவிலில் அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சி மட்டும்தான் தனி சன்னதியில் வீற்றிருக்காங்க. பிரகாரத்தை சாத்தினதுக்கப்புறம் பிரகாரத்துக்குள்ளே கொலுசு சத்தம் கேட்குமா. ஒரு சமயம் ஆகாசராஜன் ஒரு ராஜா இருந்தார். அப்போது நம்ம காஞ்சிபுரத்தில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சுவாசினி பூஜை பண்ணி எல்லா சுமங்கலிக்கும் சாதம் போட்டிருக்காரு. எல்லாரும் சாதம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவருடைய மோதிரம் ஒன்று நழுவி யாருடைய இலையிலையோ விழுந்திருக்கு. அப்போது அவருக்கு குழந்தை பிறந்த 10 நாள். அந்த 10 நாள் குழந்தை சொல்லுதான், அப்பா உன்னோட மோதிரத்தை அம்பாள் தான் சாப்பிட்டானோன்னு இவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. 10 நாள் குழந்தை எப்படிடா பேசுது அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண மழை பெஞ்சிருக்கு. ஸ்வர்ண மழை பெஞ்சோன்னே குழந்தை சொன்னது உண்மைதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியும். அதோட காஞ்சிபுரத்தில் பஞ்செல்லாம் போய் நாடே செழிப்பாக இருந்துதான். இப்போவும் அந்த குழந்தையோட பேர் துண்டர் மகாராஜா. இப்போவும் சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலை இருக்கும். ரொம்ப மௌனமாக இருப்பாராம். அந்த நேரத்தில் அவர் எப்பவுமே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் போனால் கூட பேசக்கூடாதான். என்றைக்கும் காமாட்சியை அவர் தியானத்திலேயே கும்பிட்டுட்டு இருக்கிறதா ஐதீகம். எப்போ நம்ம காமாட்சி அம்மன் கோயில் போனாலும் ஸ்ரீ மாத்ரே நமகன்னு லலிதா சகஸ்ர நாமாவளியில் வரக்கூடிய முதல் வார்த்தையை சொன்னால் போதுமா. இதனுடைய அர்த்தம் தாயே உன்னை வணங்குகிறேன். நம்ம வீட்லேயே காமாட்சி அம்மனுக்கு எதிர்க்க ஒரு விளக்கேற்றி காமாட்சி விரத்தத்தில் இருக்கக்கூடிய 11 பாட்டை நம்ம பாராயணம் பண்ணலாம். சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே, சுக்கிர வாரத்துண்டை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய். ஜெகமெல்லாம் உன் மாய புகழ்வெண்ணலாமா சிறிய நாள் முடிந்திடாது. சொந்த உன் மைந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா. சிவசிவ மகேஸ்வரி பரம்பேஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீயே. அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரட்சிகும் நீயே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. இப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னா அம்பாள் ரொம்ப பரிபூர்ணமாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாள். மீண்டும் வேறொரு கோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.